நான் அஜித் ஃபேன் தான், தளபதி தான் ஓட்டு போடுறேன். நம்ம சின்னம் உங்கள் சின்னம் கப்பு முக்கியம் பகிலே. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ அத்தனையும் பிக் பாஸ்லேருந்து போன ஒருத்தவங்க ஸ்டேட்டஸாக போட்டிருக்காங்க. பெரிய தளபதி ஃபேன் போல், அவருக்கு பயங்கர சப்போர்ட்டு. யாருப்பா அந்த தளபதி ஃபேனுன்னு கேட்குறதுக்கு முன்னாடி, நான் தளபதி ஃபேன்லாம் இல்லைங்க, ஆனால் எதோ படம் நடிச்சு சொத்தாக சேர்த்து வச்சுட்டு வெத்தா உட்காந்துருக்கவங்க முன்னாடி கெத்தா களத்தில் இறங்கி மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரார்ல, இந்த நேரத்தில் இவர் ஒர்த்தான்னு யோசிக்காமல் இந்த வருஷம் ஓட்டு போடும்போது புதுசாக யாருக்காவது சான்ஸ் கொடுக்கலாம்னா இவர் கொடுக்கலாம். ஏன்டா விஜய் ஃபேன் இல்லைன்னா அப்புறம் ஏன் இவ்வளோ சொம்பு தூக்குறேன்னு கேட்குறீங்களா? அந்த பழைய 2 கட்சியே தாங்க ஆட்சிக்கு வந்துட்டுருக்கு. கேப்டனாக மிஸ் பண்ணிட்டோம். இருக்கும்போது மீம்ஸு ட்ரோல்ஸ்னு கலாச்சிட்டு போனதுக்கப்புறம் ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டாரேன்னு ஃபீல் பண்ண என்ன பிரயோஜனம்? எனக்கு புதுசாக யாராவது ஆட்சிக்கு வரணும், அது விஜய் தான் இல்லை, அந்த 2 கட்சியை தவிர யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். சரி ஓவராக கருத்து கந்தசாமி மாதிரி பேசாமல் யார் அந்த ஸ்டேட்டஸை வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துருக்கானே இந்த பையன் தான். இந்த பையன் யாருன்னு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு ஒரு பிகில் இலவசம். நான் விஜயை பற்றி அதிகமாக பேசினதே இங்கே ஒரு பையன் சூப்பராக சொல்லியிருக்காரு பாருங்களேன், இதை கேளுங்க. தளபதி தான் ஓட்டு போடுவேன். நான் அஜித் ஃபேன் தான், தளபதி தான் ஓட்டு போடுறேன். அதுக்காக வந்து எனக்கு அஜித் பிடிக்கும், தலையும் பிடிக்கும், விஜயம் பிடிக்கும், எனக்கு யாத்திரை பிடிக்காது. எம்ஜிஆர் வர்சஸ் சிவாஜி, சூப்பர் ஸ்டார் வர்சஸ் உலகநாயகன், தளபதி, சிம்பு, தனுஷ்னு இப்படி எல்லாருமே சினி ஃபீல்டில் போட்டி போட்டாலும் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸாக தாங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவாங்க பாருங்க. ஐயோ, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது அந்த கமெண்ட்ஸை படித்தா நீ யாடா இப்படி பேசுன்னு சொல்லி தூக்கு மாட்டி சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். தளபதி ஃபேன் தலை திட்டுவான், தலை ஃபேன் அந்த தளபதி திட்டுவான், அவங்கள மட்டும் பிடிக்காது. அப்படிலாம் நாங்கள் அப்படி கிடையாது ப்ரோ. அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கை நீங்க எப்போ ப்ரோ வாழ கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. அவங்க ஒரு ஸ்டைல் ப்ரோ. இவர் யாருன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒருத்தர் பேசும்போது எல்லாருக்கும் பயங்கரமாக அப்ரிசியேஷன் வருது. அதே நேரத்தில் இப்போ பாருங்களேன், விஜயை பற்றி நான் வீடியோ போட்டேன், கீழே எவ்வளோ பேர் கழுவி ஊற்றுறாங்கன்றது மட்டும் கமெண்ட்டில் பாருங்க. அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்த்தா தானடான்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். நல்ல சின்னமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜய் வரும்போது தேட்டரில் விசில் பறக்கும். கப்பு முக்கியம் பிகிலேன்னு வேற லிங்க் பண்ணி செமையாக சொன்னார். இந்த எலெக்ஷனில் விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு சின்னமாக விசில் கொடுத்தாங்க பாருங்க, அதுவே வந்து ஜெயிச்ச மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு வேளை வீட்டில் வந்துட்டு சில பேர் உங்களுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப நல்லவங்களாலாம் இருக்க வேண்டாம், காசை வாங்கிக்கோங்க வச்சுக்கோங்க, ஆனால் ஓட்டை மட்டும் அவங்களுக்கு போடாதீங்க. புதுசாக யாருக்காவது சான்ஸ் கொடுங்களேன். யார் வந்து கேட்க போகிறா, யார் வந்து பார்க்க போகிறா? அந்த பழைய 2 கட்சியே வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம பெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்க விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, ஆதிரையை வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வீடியோ போட வந்தேன், இப்போ ஆதரவாக விஜய்க்கு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சா? உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுட்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ போடாமல் போகிறீங்களோ அது முக்கியம் இல்லை, இதுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. தேங்க்யூ.